ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் இருக்குது, நீங்கள் விழுந்து ரோலாகி இப்படி போவீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போவே சொன்னேன். மேலே ஏற்றும் போது தான் தெரியுது, ஐயோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் ரோல் பண்ணி அவங்க சொன்னதை அப்படியே பண்ணேன். பியூட்டிஃபுல் எடிட்டிங் அது. ஐயோ அது எனக்கு உண்மையிலுமே அந்த எடிட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். வீட்டிலே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எபிசோட் வருதுன்னா நான் கண்டிப்பாக நான் 2-3 நாள் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த சைட் பெட் தூக்கி இருக்கும், இப்படியே இருப்போம், ஒரு கால் அசைக்க முடியாது. ஸோ செட் பண்ணிட்டாங்களோ ஒரு 3 to 4 hours நான் அப்படியே இருக்கணும். அவள் வந்து ரொம்ப சூப்பரான ஆர்டிஸ்ட். அவள் அழணும் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு மூட் செட் பண்ணிட்டு வந்து உட்காந்துருவா, அப்படியே தண்ணி வரும். மை ஹார்ட் பீட் அப்படின்னா எதை சொல்வீங்க? அது எனக்கு கிளைமேக்ஸில் அப்பா சொல்கிற சீன். அவங்க கூட வரும்போது சேஃபாக ஃபீல் பண்ணேன். பயங்கரமா ரகலையா பண்ணி சமையலை சமைச்சிட்டோம். டேஸ்ட் பண்ண போறோம். இப்பதான் இருக்கு செக்மெண்டே. ரீனாவோட கீ ரைஸ், சாருகேஷோட சிக்கன் கறி. ஓகே எஸ், ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரீனாட்ட தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் சீன் வந்து எல்லாருமே ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணிடுச்சுங்க. அண்ட் நம்ம தீபக் சார் சொல்லியிருந்தாரு, நம்ம டூப்பே வேணாம் நானே பண்றேன் சார் அப்படின்னு. அதுவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரோப் எல்லாம் போட்டு பண்றது. ஸோ ஹவு சேலஞ்சிங் இட் வாஸ். முதல்ல எப்படி ஒத்துக்கிட்டீங்க அதுக்கு? ஆப்வியஸா அம்மா கூட பயப்படுவாங்கல்ல, என்னம்மா பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஒத்துக்கிட்டீங்கன்னு இல்லை, ஒரு ஆக்டருக்கு இது மாதிரி வர்றதெல்லாம் ஐ ஃபீல் தட் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து லைக் அதாவது மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது லைக் இட்ஸ் சேலஞ்சிங் இல்லை, நம்மளால் பண்ண முடியுமா இல்லையான்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் இருக்குது, நீங்கள் விழுந்து ரோலாகி இப்படி போவீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போவே சொன்னேன் ஷாமானாட்ட, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. எதுக்கும் டூப் வராங்க, உன்னால் முடியலன்னா அங்கே ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு. மார்னிங்கே போயிட்டோம். தீபக் சார் தான் எடுத்தார். ஒரு 9 o'clock. அதுக்கு முன்னாடி வந்து அந்த நானும் அர்ஜுனும் பேசுவோம் இல்லையா, அந்த சீக்வன்ஸ் போச்சு. ஸோ அது வந்து ஃபுல் வெயில், உச்சி வெயில். உச்சி வெயில்னு சொல்ல முடியாது, பயங்கர வெயில், ஓப்பன் ஸ்பேஸ். ஓகே, அதுவே ஒரு 4-5 டேக் போச்சு. ஸோ அதுலேயே பயங்கர ட்ரைன் அவுட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் சீன் ஆரம்பித்தோன்னே எனக்கு ரொம்ப பயம் வந்தது. நான் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன், மாஸ்டர் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணதே கிடையாது, நீங்கள் சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த விழுவோம் இல்லையா ஃபஸ்ட் அடித்தது, அதுதான் போச்சு. அது ஒரு 2-3 டேக் போச்சு. ஸோ அப்போது பயங்கரமாக பயந்து தான் பண்ணேன். அப்புறம் மாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் பயப்படாமல் பண்ணுங்கள் பார்த்துக்கலான்னு. அந்த டூப் வந்திருந்தாங்க. டூப் வச்சு நான் அதுக்குள்ளே போயிட்டு அந்த தூக்குறதுக்கு எல்லாமே போடுவாங்க. நான் அது போட்டு வரும்போது டூப் வச்சு அவங்க வந்து டூப் வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற்றிட்டாங்க. ஏற்றுறோன்னா லைக் கரெக்டாக பண்ணோம், கேர்ஃபுல்லாக பண்ணோம், இல்லைனா முட்டி அடிபட்டுரும் அப்படிலாம் சொன்னாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். லைக் மேலே ஏற்றும் போது தான் தெரியுது, ஐயோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் ரோல் பண்ணி அவங்க சொன்னதை அப்படியே பண்ணேன், சுகன் மாஸ்டர் சொன்னதை அப்படியே பண்ணேன். அண்ட் மோர் தென் தட் எங்கள் டீம் வந்து எனக்கு எதுவும் அடிப்படக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒரு இடத்துல கை அடிபட்டுச்சு, முட்டி அடிபட்டுச்சு. ஒரு இடத்துல நான் அதே ஃபோர்ஸ்க்கு ரோல் ஆகிட்டு திருப்பி வரும்போது இங்கே அந்த காருக்கும் காரோட இடிக்க இந்த எட்ஜில் இருப்பேன், இப்படி வருவேன். கரெக்டாக மாஸ்டர் வந்து பிடிச்சிட்டாரு. அது கூட பிடிஎஸ்ல இருக்கும். லைக் ஒரு 3:34 வரைக்கும் ஷூட் பண்ணோம். எல்லாருமே லைக் பயங்கர உழைப்பு போட்டோம். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே லைக் எனக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணிட்டேன்னா அப்படி இருந்தது. லைக் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் யாரும் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார், ஏன்னா எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சேலஞ்சிங் அண்ட் ரொம்ப எஃபர்ட் போட்டோம் எல்லாருமே. ஸோ அதுக்கு கிடைச்ச ஒரு இதுதான். அட் த சேம் டைம் வந்து அந்த பாட்டும் வந்து நல்ல தீபக் சார் அந்த பாட்டு அமைச்சாரு, எனக்கே பயங்கரமாக அழகாக வந்துச்சு. ஸோ இட்ஸ் அ டீம் எஃபர்ட் தான். அண்ட் எனக்கு அதை பண்ண அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு, அந்த ஸ்பேஸ் கிடைச்சதுக்கு பிளஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் தீபக் சார் அண்ட் எங்கள் ஹார்ட் பீட் டீம். ஆமா கண்டிப்பா. ஏன்னா சீசன் 1ல ரீனா ஒரு கேரக்டர் ரோல்ல பாத்திருப்போம். இது வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் வித் தி ஆடியன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த ஸ்லோ மோஷன்ல நீங்க வந்ததா இருக்கும். நிறைய பேர் வந்து படத்தோட சீனோட ஆக்சுவலி தீபக் சார் சொன்னாங்க ராஜாராணி சீன் மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்னு. பட் பீப்புள் வந்து இதுல ரொம்ப கனெக்ட் ஆகி அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல உங்களுக்கு. நம்ம அடிப்பட்டதை நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு அப்படின்னு. எனக்கு ஒரு டிஎம் வந்து ஒரு அம்மா தான் பண்ணுறாங்க. அந்த அம்மா வந்து நீ இனிமேல் கார் ஓட்டினாலும் பைக் ஓட்டினாலும் பார்த்து போ, ரீனாவை தாண்டி தீபாவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் அர்ஜுனா வந்து நிறைய நான் சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் ஆர்க் வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த பெயினா இருக்கட்டும், அதுதான்
தெரிஞ்சாலும் பிரச்சனை, மறைச்சாலும் பிரச்சனை, என்ன ஆனாலும் எல்லாரும் உங்ககிட்ட வந்து என்ன என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டீங்க, நான் இப்ப என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேரி பண்ற விஷயம் இருக்கு இல்லையா? ரீனாவை நம்மளுக்கு பிடிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்காக நீங்க பண்ற விஷயங்கள் ஆடியன்ஸ் பயங்கரமா கனெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரீனா அண்ட் அர்ஜுன் பேர் வந்து ரொம்ப கிராஃப் ஆனதே நீங்க ரீனாக்காக எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க அப்படின்ற விஷயம் தான். சோ அந்த ஆர்க் ஃபர்ஸ்ட் அந்த லவ் ட்ராக் பத்தி ஏன்னா அவங்க சொல்லும்போது நீங்க ஓகே சொல்ல, நீங்க சொல்லும்போது அவங்க ஓகே சொல்ல, எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்குள்ள, அப்புறம் கரெக்டா எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. சோ அதனால ஒரு அர்ஜுனா நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்க அந்த விஷயத்துக்கு அப்படின்னு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட்ஸ் டு தி ரைட்டர் டைரக்டர் தீபக் சார். அவர் எழுதின கதையை நாங்கள் லைக் அந்த கேரக்டர்ஸாக நாங்கள் போர்ட்ரே பண்ணுறோம் சொல்லுவோம். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காரு. ஒருத்தங்க இப்போ அர்ஜுன் மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரு பிளாட் வச்சுருக்காரு. இட்ஸ் நாட் லைக் ஒருத்தவங்களோட ஸ்டோரி மட்டும் இல்லை, எல்லாத்தோட ஸ்டோரியும் இது காட்டுது. அண்ட் அர்ஜுனா பார்க்கும்போது நானே அவர்கிட்ட படித்ததுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு அர்ஜுன் யோசனை ரொம்ப பாவமாக இருக்குது. ஆஸின் அந்த எல்லா சீனுமே அந்த சண்டை போட்டுல சீன்லேருந்துமே கடைசி வரைக்குமே நான் அர்ஜுனாவே தான் இருந்தேன். எனக்கு ஐ நியூ இஸ் பெயின், எவ்வளோ அவன் என்ன தான் பண்ணுவான். அதனால நான் டயலாக்ஸாக இருக்கட்டும், 1-2 டயலாக்லாம் நானே தான் ஆஸ் அர்ஜுனா நான் சொன்னது தான். ரைட்டுன்னு எழுதி கொடுத்ததை விட எனக்கு அந்த டைமில் என்ன தோணுச்சோ அதை நான் சொல்கிறது தான். பிகாஸ் எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு அர்ஜுனோட கேரக்டராக யோசிக்கும் போது. ஆஸ் அவனுக்கு யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் அப்போ அந்த டைமில் இல்லை, ஒன்லி பர்சன் வாஸ் ரீனாக்கு இப்படி ஆனது பார்க்கும்போது டோட்டலாக அவுட் ஆயிடுவான் அவன். லைக் ஹூஎவர் இட் இஸ் தட் பர்சன் வுட் ஹவ் கான் த்ரூ ஸோ மச். ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ்லேயே தான் பண்ணேன். அது ஆல் கிரெடிட்ஸ் டு தி ரைட்டர் டைரக்டர் தீபக் சார். அது மட்டும் ஆஃப்டர் திஸ் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு வந்து ஒரு எடிட் பண்ணியிருந்தாங்க. லைக் அம்மா அப்பா அப்புறம் ரீனா எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி இருந்தது. தட் ட்ராமா பியூட்டிஃபுல் எடிட்டிங் அது. ஐயோ, அது எனக்கு உண்மையிலுமே அந்த எடிட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். அஸ் இன் லுக் அபவுட் அர்ஜுனோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓகே அந்த இடத்துல அவங்க என்னமோ கரெக்டாக பண்ணியிருக்கேன், அந்த அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகிருக்குன்றது மாதிரி மட்டும்தான் தோணுச்சு. பியூட்டிஃபுல் கேரக்டரைசேஷனுங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அந்த அர்ஜுனோட கேரக்டரா பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சது. எஸ், அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த கேரக்டர் ஆர்க் ரொம்ப அழகா போர்ட்ரே பண்ணிருக்கேன். எல்லாமே ஆஃப் கோர்ஸ் ரீனாவோட ஷூஸ்ல இருந்து பாத்துருப்பாங்க, பட் பீயிங் அர்ஜுன் இஸ் நாட் ஈஸின்ற ஒரு ரெகக்னிஷன் வரும்போது வரும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் உண்மையிலேயே சொல்றேன், ஆக்சிடென்ட் ஆகும்போது நான் ஃபோன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கண்டிப்பா எல்லாரும் திட்டுவாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கலாம்ல எங்க ரீனாக்கு அப்படின்னா நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஓகே, பிகாஸ் எல்லாரும் அவ்வளோ இன்வால்வ்டா பாக்குறாங்க. இந்த எபிசோட் வந்து வீட்லயே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எபிசோட் வருதுன்னா நான் கண்டிப்பா நான் 2-3 நாள் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா அவங்க கிட்ட என்ன சீன் எதுவுமே சொல்ல, நான் 3-4 நாள் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஏன் அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கமெண்டா வந்து தே ஸ்டார்ட் சீயிங் அர்ஜுன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் அது அவங்க பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது ஓகே, அது பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓகே இனி தைரியமா ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு வந்து லைக் ரீனாக்கு வந்து தேஜு கூட பாண்ட், ராக்கி கூட, அர்ஜுன் கூட, ஓனர் அங்கிள் கூட, கணேஷ் அங்கிள் கூட, அப்புறம் சோனியா கூட, எல்லாரு கூடயுமே ஒரு பாண்ட் வச்சு ஒரு எடிட் போட்டிருந்தாங்க. எனக்கு அது பார்க்கும்போது ஸோ ஸ்வீட் இல்லை அப்படி இருக்கும். ஸோ ரீனா எங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லணும். நீங்க அர்ஜுனோட சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு நாங்க ஒரு vlogல பார்த்தோம். ஆனா வந்து நீங்க ரிவீலே பண்ணலங்க. சும்மா சொன்னேன். அப்படியே யாரும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச இல்ல. உங்ககிட்ட இருந்து சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றாரானா எனக்கு தெரியலையா? கரண்ட்லி கமிட்டட் டுவர்ட்ஸ் வர்க். நடிப்பு வாவ். இல்ல உண்மை. இப்ப ப்ரொடக்ஷன் நம்பர் 9ல ஒரு படம் வருது நம்மளுது. கீர்த்தி சுரேஷ் மேம், மிஷ்கின் சார் பண்றாங்க. வாவ், தட் இஸ் சோ கிரேட் நியூஸ் இல்லையா? ஆஃப் கோர்ஸ் எங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அர்ஜுன் ஃபேன்ஸ்கா இருக்கட்டும், சாருகேஷ் அவர்களோட ஃபேனா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தி growth. சொல்லுங்க அந்த படத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. ஸோ தாங்க நான் கீர்த்தி மேம், மிஷ்கின் சார் பேர் தான் நடிச்சிட்டு இருக்கோம். டைரக்டட் பை பிரவீன் சார், அவர் தான் டைரக்ட் பண்றாரு. ட்ரம்ஸ்டிக் ஸ்டுடியோஸ் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் சேர்ந்து தான் இது பண்றாங்க. பியூட்டிஃபுல் ரோல், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா அர்ஜுன் எல்லாரும் பார்த்தாங்க, ஆஸ் அன் ஆக்டர் இப்போ இவனால வேற எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டணும்னு ஆசையா இருந்துச்சு. கரெக்டாக எனக்கு இது அமைஞ்சது. இதை விட ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் எனக்கு கிடைக்குமா தெரியல, யாருமே கிடைக்கும். இப்போ கீர்த்தி மேம் கூட பேரா பண்றதுக்குலாம் இட்ஸ் அ பிக் திங். ஸோ அது நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். அது தேட்டரில் கூட சீக்கிரம் வந்துடும், மேபி லைக் 4 months மேபி வரலாம். ஸோ வந்துச்சுன்னா அதே மாதிரி எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அர்ஜுனா இல்ல, அந்த கேரக்டரா நான் வரும்போது நீங்க பாருங்க, அந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா எங்களுக்கு பயங்கரமா பிடிக்க போகுது. தீபா அவர்களும் வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து உங்களோட அப்டேட்ஸ் என்ன எங்களுக்கு சொல்லவே மாட்டீங்க. ஒரு தெலுங்கு ஃபிலிம் பண்ணிருக்கேன், இன்னும் ரிலீஸ் ஆகல. அதோட இதுக்காக வெயிட் பண்றேன். எல்லா லாங்குவேஜ்லயும் நம்ம வந்து பான் இந்தியன் அப்படிலாம் இல்ல, எனக்கு தமிழ்ல பண்ணணும் தான் பயங்கர ஆசை. சூப்பர், வாழ்த்துக்கள் அதுக்குமே சரி. கண்டிப்பா.
அண்ட் எஸ் நான் வந்து ஒரு ஹார்ட் பீட்ல வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன். என்னன்னா ஹார்ட் ஸ்கிப் ஆன ஒரு சீன் இருக்கும்ல, எங்களுக்கு எந்த சீன்னா இப்போ ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆயிடுச்சு, அந்த சீன் நான் நினைச்சாலே எனக்கு வந்து மை ஹார்ட் பீட் ஸ்கிப்ஸ்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்கும்ல உங்களுக்கு? எனக்கு வந்து நம்ம கிளைமேக்ஸ்ல ரதி மேம பார்த்து யார் நீங்க அப்படின்னு கேட்டோன்னா ஐயோ ரீனாக்கு மெமரி லாஸா அப்படின்னு ஒரு நிமிஷம் பக்குடாச்சு. சோ அந்த மாதிரி ஒரு சீன் எனக்கு நினைச்சா கூட வந்து ஐயோ அப்படின்னு பதறோம்ப்பா, மை ஹார்ட் ஸ்கிப்ஸ் பீட் அப்படின்னா எதை சொல்றீங்க? அந்த கிளைமேக்ஸில் அப்பா சொல்கிற சீன் அது எனக்கு அது படிக்கும் போதும் அழுதேன், எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு கண் தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. ஷார்ட்லேயுமே கரெக்டான ஷார்ட் வச்சுருப்பாரு. கரெக்டாக எனக்கு வந்து கரெக்டாக வந்து கார்த்திக் சார் வந்து கை பிடிக்கும் போது அங்கேருந்து இங்கே கரெக்டாக தண்ணி வரும். ஸோ அது வந்து எனக்கு உண்மையாலே அந்த சீன் வந்து ஐயோ எனக்கு அது ஃபிளாஷ் ஆகுது அப்படியே. அது சொல்லும்போது டப்பிங் பண்ணும்போதெல்லாம் டப்பிங் முடிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நான் அழுதுட்டு தான் அதுக்கப்புறம் நான் வெளில வந்தேன். ஸோ தட் வாஸ் சோ குட் சீன். அது வந்து நீ அப்பான்னு ஒரு வாட்டி கூப்பிட்டுக்கலாமான்னு அந்த சிச்சுவேஷன்ல சொல்லும் போது அது வந்து பயங்கர எமோஷனலா கனெக்ட் ஆச்சு. எனக்கு அது ஏன் கனெக்ட் ஆகுதுன்னே தெரியல இப்போ வரைக்கும். பட் that was a really good scene. கார்த்திக் சார் நடிக்கும் போது நான் நடிக்கும் போது கார்த்திக் சார் பார்க்கல. ஸோ சீன் முடிஞ்சு டெலிகாஸ்ட் அப்போ தான் நான் அவரது பார்த்தேன், என்னோடது அவர் பார்த்தாரு. ஸோ டப்பிங் அப்போவும் நான் அவரோட என்னோட சீன் மட்டும் தான் பார்ப்பேன். ஸோ அப்போ வந்து ஆக்ஷன்ஸ் ஒரே மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப நைஸ், ரொம்ப கனெக்டிவாக இருந்தது. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப நடிக்கிறத விட அந்த பெட்டில் படுத்திருக்கோம் இல்லையா, அது வந்து எனக்கு இன்னும் கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் அது இந்த சைட் பெட் தூக்கியிருக்கோம், இப்படியே இருப்போம், ஒரு கால் அசைக்க முடியாது. ஸோ செட் பண்ணிட்டாங்களா ஒரு 3 to 4 hours நான் அப்படியே இருக்கணும். ஸோ அந்த மூக்கில் அந்த ப்ரீத்லாம் அது எல்லாமே அப்படி அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன் லைக் வி ஆர் ஸோ பிளெஸ்ட். ஏன் அப்படின்னா நம்ம பேஷண்ட்டாக இல்லை, நம்மக்கிட்ட காசு இருக்குது, இது எல்லாத்தையும் தவிர நம்ம நல்லா இருக்கோம், அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பேஷண்ட்டாக இருக்குது, பேஷண்ட்டாக வாழ்கிற லைஃப் ரொம்ப வந்து கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஓகே, அந்த மேக்கப்பே டைம் எடுத்துச்சா உங்களுக்கு? ஆமாம் எவ்ரிடே எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours ஆகிடும். மேக்கப் மேன் அண்ட் சோனியா எல்லாருமே சிபிஆர் பண்ணும்போது லைக் மூச்சு பிடிச்சிட்டு இருந்தேன். லைக் அவன் சிபிஆர் பண்ணிட்டே இருக்கான் ஒரு பாயிண்ட் அப்படி வந்துச்சு, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஏன்னா அவங்க அந்த சைடு வந்து எமோஷனலாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரிஜினலாக அழுகிறாங்க. ஸோ இந்த சைட்லேருந்தும் நம்ம we have to give that இல்லை. அண்ட் ரியா சொல்லியே ஆகணும், அவள் வந்து ரொம்ப சூப்பரான ஆர்டிஸ்ட். அவள் எனக்கு என்னென்னா அவளுக்கு வந்து 6th standard தான் படிக்கிறாள். அழணும் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு மூட் செட் பண்ணிட்டு வந்து உட்காந்துருவா, கரெக்டாக இப்படி வச்சுருப்பா, ஆக்ஷன் சொல்லும்போது இதாகுவா, அப்படியே தண்ணி வரும், தேமி அழுவா, ஒரிஜினலாக அழுவா. எனக்கு எப்படி கிளிசரினே இல்லை. அப்புறம் அவள் என்ன அந்த மாதிரி பார்த்துட்டு அவளுக்கு அவள் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சொல்லி அழுதாலாம், என்னால் வந்து ரீனாக்கா அப்படி பார்க்க முடியல சொல்லி அழுதா. ஸோ அவர் ரொம்ப நல்லா நடிப்பா. அந்த வயசுல நம்ம ஐ மீன் நம்ம அதை வாங்கி அது அழுக வர வைக்கிறதெல்லாம் நல்லா கஷ்டம் தான். ஸோ வந்து நம்ம சீசன் 3ல எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு குட்டி ஃபேன்ஸ் ஆசையாக ஒரு ரீக்ரியேஷன் பண்ண போறோம் நம்ம இப்ப. உங்க பேர் என்ன? என் பேர் என்னன்னே தெரியல, ஆனால் நைட்டில் இவ்வளோ தூரமாக என் கூட நடந்து வந்திருக்கு. உங்கள் கூட வரும்போது சேஃபாக ஃபீல் பண்ணேன். நான் சேஃப்னு சொல்லும்போது பர்சன் அர்ஜுன் அம்ரீனா இது போதுங்க ஹார்ட் பீட் ஃபேன்ஸுக்குலாம் வந்து இதை வச்சு நாங்க கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சி போ சீசன் 3 வர வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரீனாக்கு வந்து ஒரு ஃபேமிலி தேவைப்படுது. அப்கோர்ஸ் அர்ஜுனோட ஷூஸ்ல இருந்து பார்க்கும்போது அவருக்கும் ரீனாவை தவிர யாரும் இல்லை, அவரும் எவ்வளவுதான் தாங்குவாரு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஸோ வந்து சீசன் 3க்காக நாங்கள் ரொம்ப ரொம்ப அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட கரியர் கிராஃபுமே இன்னும் அதிகமாக வளரணும் அப்படின்னு சொல்லி JFW சார்பாக விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். இதே மாதிரி எபிசோட்ல வேற லெவல் கெஸ்டோட உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.